வணக்கம். நான் உங்கள் மஞ்சுளா சரவணன். நம்ம சாமிக்கு எப்பவுமே நிறையா நைவேத்தியம் பண்ணுவோம். அதில் ஒரு நைவேத்தியம் கல்கண்டு சாதம் எப்படி நாங்கள் செய்வோன்னு இந்த வீடியோவில் காமிக்கிறேன். குங்குமப்பூ கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. ஃபுல் க்ரீம் மில்க்கு எந்த பிராண்டு வேணால், இல்லாட்டி உங்களுக்கு என்ன நெய். இந்த வெயிலில் இது தானாகவே நல்லெண்ணெய் மாதிரி இருக்குது பாருங்கள். பச்சை கற்பூரம் கொஞ்சமாக வேணும். அதுக்கப்புறம் ஏலக்காய், அதுக்கப்புறம் முந்திரியும் திராட்சையும். ஃபஸ்ட்டு அரிசி வந்து ஒரு அரை கப்பு எடுத்து நல்லா ஒரு மணி நேரம், பச்சரிசி தான், ஒரு அரை கழுவிட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு சாதம் நல்லா குழச்சி வேக வச்சுக்கோங்க. கல்கண்டு 1.5 கப்பு. இது இந்த அளவுக்கு போட்டால் தான் அது ஸ்வீட்டு நல்லா இருக்குது ஃபைனலாக. நல்ல இது அந்த பெரிய கல்கண்டு எடுத்துக்கோங்க. அதில் தான் சல்ஃபர்லாம் இருக்குது. அது பளபளப்புக்காக எதுவும் சேர்க்காமல் இருக்கிறதால சல்ஃபர் கலக்காமல் சுத்தமான கல்கண்டு அதையே யூஸ் பண்ணுங்கள். கல்கண்டு வந்து தனி டேஸ்ட்டு, ஒரு டிவைன் டேஸ்ட் அதுக்குன்னே இருக்கும். அதை வந்து பெருசாக இருக்கிறத கல் வச்சு உடச்சிட்டு கொஞ்சம் நல்லா இது பண்ணி தூளாக இருக்கிறதெல்லாம் இது பண்ணிட்டு திருப்பியும் கொஞ்சம் பெரிய கட்டியாக இருக்கிறதையும் நசுக்கிட்டு அந்த 1.5 கப்பையும் அளந்து எடுத்து வச்சுக்கோங்க. நசுக்குன அப்புறம் ஒரு தடவை கூட. அதுதான் இது. ஒரு 3 பங்கு கல்கண்டு போட்டால் தான் நல்லா இருக்குது. ஒரு பங்குக்கு நல்லா ஃபைனலாக இதுவாக இருக்குது. ஏலக்காவை கொஞ்சம் கல்கண்டோடு நல்லா போட்டு அரைச்சி சலித்து எடுத்து வச்சுக்கோங்க. அந்த பிளாக் கலர் வராமல். பால் குங்குமப்பூவை பாலில் கரைச்சி வச்சுக்கோங்க. சாதத்தை நல்லா 3 சவுண்டு வச்சுட்டு பாலை காய்ச்சி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து அந்த சாதம் வந்து வெந்தது இருக்குல்ல, அதை வந்து நல்லா மசிச்சுக்கணும். முடிஞ்ச வரைக்கும் நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் நெய் ஊற்றி அந்த முந்திரியும் திராட்சையும் வறுத்து வச்சுக்கணும். அந்த திராட்சை வறுக்கும்போது அந்த மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துட்டே இருந்தீங்கன்னா அந்த திராட்சை வந்து நல்லா பஃப் ஆகும், நல்லா உப்பிட்டு வரும். அது உப்பிட்டு வரப்போ எடுத்திங்கனாலே முந்திரியும் வறுபட்டுரும். அந்த நெய் சூடோடு எடுத்து வச்சிங்கன்னா அப்புறம் கடாயை வச்சு பாலை ஊற்றிட்டு இந்த சாதத்தையும் போட்டு நல்லா ஒரு தடவை மேஷர் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் அந்த சாதம் இருக்கிற மாதிரி. அந்த இதில் பண்ணுறதோட மேஷர் வச்சு பண்ணுறப்ப இன்னும் நல்லா ஈஸியாக ஆச்சு எனக்கு. இவ்வளோ பாலும் சாதமுமா இருக்குல்ல, இதை ஒரு சிம்மில் வச்சு ஒரு 4-5 நிமிஷம் மூடி வச்சிங்கன்னா நல்லா இந்த சாதம் எல்லா பாலையும் அப்சர்வ் பண்ணிக்கும். நல்லா திக்காகிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நீங்கள் எடுத்து வச்சுருக்க கல்கண்டு எல்லாத்தையும் போட்டு கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா கல்கண்டு கரைஞ்சி வரணும். அவ்வளோ நேரம் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் சிம்மில் வச்சுட்டு. நிறுத்தி எல்லாம் கலக்காமல் விட்டிங்கன்னா அடியில் பிடிச்சிக்கும். அதனால் நல்லா கலந்துக்கோங்க. நடுவில் ஒரு 4-5 ஸ்பூன் நெய்யும் விட்டு அந்த நெய் நல்லா அப்சர்வ் ஆகிற அளவுக்கு கலந்துக்கோங்க. இது எல்லாமே சேர்த்து ஒரு கொதிக்கிற மாதிரி வரும். இது ரொம்ப கெட்டியாகும்லாம் வெயிட் பண்ண வேண்டாம். கல்கண்டு எல்லாமே நல்லா கரைஞ்சிருச்சுன்னு தெரிஞ்சாலே அடுப்பை நிறுத்திடுங்க. இந்த மாதிரி கல்கண்டு நல்லா கரைஞ்சி கொதித்து சேர்ந்து வரப்போ நிறுத்திட்டு பச்சை கற்பூரத்தை கசக்கி போட்டு ஏலக்காய் பவுட்ரு, முந்திரி வறுத்தது, குங்குமப்பூ பாலில் கரைச்சதையும் போட்டு ஒரு 2 ஸ்பூன் நெய்யையும் போட்டு நல்லா கலந்து விட்டிங்கன்னா கல்கண்டு சாதம் தயார். இது இப்போ இவ்வளோ தண்ணியாக இருக்கலாம், ஆறுனா நல்லா இறுகிடும். இதை வந்து ஒரு கிண்ணத்தில் வச்சு சாமிக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு எல்லோரும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. இது டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோங்க அத்தனை பேருக்கும் நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. விரைவில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம்.